கடந்த 3ஆம் தேதி அன்னைக்கு உதகை அரசு மருத்துவமனையில 15 வயது பள்ளி மாணவி ஒருத்தர வயிற்று வலி காரணமா அவங்க அம்மா கூட்டிட்டு போறாங்க. அங்க மாணவியை செக் பண்ண மருத்துவர்கள் பாப்பா கர்ப்பமா இருக்குன்னு சொல்லி அதிர்ச்சி தகவலை தெரிவிக்கிறாங்க. என்ன நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு ஒன்னும் புரியாம குழப்பத்துல அதிர்ச்சிகளை இருந்த மாணவியோட அம்மா மீள்றதுக்குள்ளாகவே அதே நாள் மாணவியை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண மாணவிக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு. இந்த நிலையில மாணவி மைனர் அப்படிங்கறதால இந்த தகவலை டாக்டரும் மருத்துவமனை நிர்வாகமும் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துக்கும் உதகை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கும் சொல்றாங்க. இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் நித்யா தலைமையில விசாரணை தொடங்குச்சு. விசாரணை ஆரம்பத்துல மௌனம் காத்த மாணவி நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நடந்த உண்மையை சொல்றாங்க. தானும் நீலகிரி மாவட்டம் உதகையைச் சேர்ந்த பிரவீன் என்பவரும் நட்பாக பழகி வந்ததாகவும் அதன் காரணமாகத்தான் இந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு தெரியப்படுத்துறாங்க. இதனைத் தொடர்ந்து பிரவீனை பிடிச்சு காவலர்கள் விசாரணை மேற்கொள்ள பல திகைப்பூட்டும் தகவல்கள் தெரிவிக்கிறாரு பிரவீன். தான் டிப்ளமோ முடிச்சு கோவையில ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு வரதாகவும் கடந்த 2 வருஷமா மாணவியோட நட்பு ஏற்பட்டு பழகி வந்ததாகவும் அவ்வப்போது மாணவிக்கு பரிசு பொருட்கள் வாங்கி கொடுத்து சேர்ந்து ஊர் சுத்துறதுமா இருந்ததாகவும் மாணவி கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் நல்லா பார்த்துக்க வேணும் ஆசை வார்த்தை சொல்லி பல முறை உல்லாசமா இருந்ததாகவும் தெரிவிச்சிருக்காரு. இதனை தொடர்ந்து விசாரணையை காவலர்கள் தீவிரப்படுத்த இன்னும் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியே வந்துச்சு. உதகை அரசு கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவியோடும் பிரவீன் நெருங்கி பழகி வந்ததாகவும் அந்த மாணவி கிட்டேயும் இதே போல மனசு உருகிற மாதிரி டைலாக் விட்டு பலமுறை உல்லாசமா இருந்திருக்காரு. அவ்வப்போது பிரவீன் பள்ளி மாணவி கிட்ட சண்டை போட்டுட்டு கல்லூரி மாணவி கிட்ட திரும்புறதும், கல்லூரி மாணவி கிட்ட சண்டை போட்டுட்டு பள்ளி மாணவி கிட்ட திரும்புறதும் அப்படின்னு காத்து வாக்குல 2 காதல் என்பது போல வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில கல்லூரி மாணவி 6 மாதத்திற்கு முன்னாடி கர்ப்பமானது தெரிய வர வீட்டுக்கு தெரியாம பிரவீன் கல்யாணம் செய்து தனியா வாழ்ந்துட்டு வரதாகவும் சொல்லியிருக்காரு. கடந்த 1 மாதத்திற்கு முன்னாடிதான் அந்த மாணவிக்கு ஆண் குழந்தை பிறந்ததாகவும் அந்த கல்லூரி மாணவிக்கு 18 வயசு முடிஞ்சிட்டதால அந்த விவகாரம் பெரிய பிரச்சனையா மாறாம சுலபமா முடிஞ்சிருக்கு. ஆனா பள்ளி மாணவி விவகாரத்துல மாணவி மைனர் அப்படிங்கறதால பிரவீன் மேல போக்சோ சட்டத்துல வழக்கு பதிவு பண்ணி பிரவீனை கைது செஞ்சு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில அடைச்சிட்டாங்க. ஒரு பக்கம் கல்லூரி மாணவி 1 மாத குழந்தையோட இருக்காங்க, மற்றொரு பக்கம் 15 வயது பள்ளி மாணவி புதிதாக பிறந்த பெண் குழந்தையோட இருக்காங்க. இப்போ நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரோட குடும்பமும் தலையை பிச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க. மொத்தத்துல காத்து வாக்குல 2 காதல் அப்படிங்கிற சினிமா பட பாணியில முடிவு எட்டப்படாம 2 குடும்பங்களுமே அதிர்ச்சிகளை என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க.